இந்திய எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தற்போது மேற்கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய ராணுவ நகர்வு சர்வதேச பாதுகாப்பு வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உளவுத்துறை வட்டாரங்கள் அளித்துள்ள தகவலின்படி பாகிஸ்தான் தனது இந்திய எல்லையோர பகுதிகளில் சீன தயாரிப்பான 250 அதிநவீன பீரங்கிகளை அதிரடியாக குவித்துள்ளது. SH-15 என்று அழைக்கப்படும் இந்த லாரி மூலம் இயக்கப்படும் பீரங்கிகள் இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளன. பாகிஸ்தான் ராணுவம் தற்போது களமிறங்கியுள்ள இந்த SH-15 பீரங்கிகள் 155 மில்லிமீட்டர் திறன் கொண்டவை. சாதாரண குண்டுகளை கொண்டு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் தூரம் வரை இவை தாக்குதல் நடத்தக்கூடியவை. ஆனால் ராக்கெட் தொழில்நுட்பம் கொண்ட சிறப்பு குண்டுகளை பயன்படுத்தினால் சுமார் 72 கிலோமீட்டர் தூரம் வரையிலான இந்திய இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும் வலிமை கொண்டது. குறிப்பாக ஒரு நிமிடத்திற்கு 6 ரவுண்டுகள் வரை சுடும் திறன் கொண்ட இந்த பீரங்கிகள் எதிரியின் பதில் தாக்குதலுக்கு முன்பே அந்த இடத்தை விட்டு மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் தப்பி செல்லும் திறன் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் இந்த அதிரடி மாற்றத்திற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான காரணம் இருப்பதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகின்றனர். கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை தகர்க்க இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் என்ற ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் தனது பாதுகாப்பு திறனை மேம்படுத்த தீவிரமாக முயன்று வருகிறது. அந்த போரின் போது இந்திய ராணுவத்தின் துல்லியமான தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் திணறிய பாகிஸ்தான் தற்போது சீன வல்லரசுடன் கைகோர்த்து தனது பீரங்கி படையை பலப்படுத்தி வருகிறது. சமீபத்தில் ராவல்பிண்டியில் நடைபெற்ற சீன ராணுவத்தின் 99வது ஆண்டு விழாவில் பேசிய பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர், பாகிஸ்தான் மற்றும் சீனா இடையிலான நட்பு தனித்துவமானது மற்றும் காலத்தால் சோதிக்கப்பட்டது என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். வெறும் ஆயுத விநியோகம் மட்டுமின்றி இரு நாட்டு ராணுவங்களும் இணைந்து கூட்டு பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றன. சீன தூதர் சியாங் ஜெய்டாங் முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்வு ஆசிய பிராந்தியத்தில் இந்த இரு நாடுகளின் ராணுவ கூட்டணி எவ்வளவு வலுவாக உள்ளது என்பதை உலகிற்கு பறைசாற்றியுள்ளது. எல்லைப் பகுதியில் ஒரே நேரத்தில் 250 பீரங்கிகளை குவிப்பது என்பது சாதாரணமான ஒரு நடவடிக்கை அல்ல. இது ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் அமைதியையும் பாதிக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் இந்த தொடர் ராணுவ நகர்வுகளை இந்திய பாதுகாப்பு படைகளும் மிக தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் எல்லையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்தையும் இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.